ஒரு பொண்ணோட போன் நம்பரை எடுத்து ஸ்டோரியில போடுறீங்க. யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா, எந்த தைரியத்துல நான் ஸ்கேம் உங்க நம்பர் யாரும் போடலையே. என் நம்பர் உங்க நம்பர் யாரும் போடல. பப்ளிக்கா உங்க நம்பர் யாருமே போடல. இப்போ ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு அகைன்ஸ்டா வீடியோ போடுறீங்களா? உங்க நம்பர் இருக்கு, கால் பண்றேன், ஒண்ணு எடுக்கணும், பிளாக் பண்ணிடுறீங்க, இன்ஸ்டா பிளாக் பண்ணிடுறீங்க. ஒண்ணு என் போன் எடு, இல்லனா உன் போன் நம்பர் நான் ஸ்டோரியில போடுவேன். ஏன்னா என்னால பேச முடியல. நீங்க போன் பண்ணி அவங்க எடுக்கலையா? ஆமா, எடுக்கல, பிளாக் பண்றாங்க, பிளாக் பண்றாங்க, போனை எடுக்கல. இது எல்லாமே ஓகே தான். உங்க நம்பர் என்கிட்ட தான் இருந்துச்சு. போடுங்க, இதுல என்ன இருக்கு? நான் அத பண்ண மாட்டேன். இவ்வளவு தூரம் வீடியோ நான் அத பண்ண மாட்டேன். நான் ஏன் தப்பு இருக்கு? இதெல்லாம் பண்ணதுனால நான் வந்து ஒரு பொண்ணோட நம்பரை தூக்கி சோஷியல் மீடியால போட்டு ஸ்டோரியில போட்டு ஏன் சார்பா இது இவளை போட்டு கிளிங்கன்னு சொல்றது சரியா தப்பா? சரியா தப்பா? கிழிச்சிட்டீங்களே போது. இங்க ஸ்டால் போட்டவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. நீங்க ஏங்க உள்ள வரீங்க? Because I'm an influencer. இன்ஃப்ளூயன்சர்னா என்ன வேணா பேசலாம். வெயிட் மா, நான் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் கிடையாது. I am also women entrepreneur. நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, மத்த எல்லா விஷயத்தையும் அக்ரி பண்ணிக்கிறேன். நீங்க பண்ண சரி ஓகே. ஏன் மீட்டிங் கூப்பிட்டா வர மாட்டாங்க? வர சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மேல உண்மையாவே அவங்க மேல நான் கேட்க 63 பேரை வர வைங்கக்கா. நீங்க கேக்குற கேள்வி நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னால பேச முடியாது. 63 பேரை வர சொல்லுங்கக்கா, நான் பேசுறேன். ஏன்னா நம்பர் போட்டதுல இவங்க கேள்வி கேக்குறாங்க. நான் நம்பர் ஏன் போட்டேன்னா என்ன பத்தி இல்லாத ஒரு விஷயத்த தப்பா போர்ட்ரேட் பண்ணி சோசியல் மீடியால போடுறாங்களே. இப்போ கேரளால ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஏன் பேசுறீங்க? ஒரு அப்பாவி மனுஷன் சாவடிச்சுன்னு பேசுறீங்களே. அந்த மாதிரி நான் செத்து போயிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? இதுதான் த்ரெட்டனிங், இதுதான் பிளாக்மெயிலிங். இது த்ரெட்டனிங் கிடையாதுக்கா, இதுதான் பிளாக்மெயிலிங். வந்து பாக்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மனரீதியா நான் பண்ணிப்பேன் சொல்றது பிளாக்மெயிலிங். நானுமே சென்சிட்டிவான பொண்ணு தான். ஆனா ப்ரூவ் பண்ணன்றதுக்காக ஸ்ட்ராங்கா வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க ப்ரூவ் பண்ணதெல்லாம் நானே பாத்துர்க்கேன் மைத்திலி. அதுக்கு எல்லாமே ஓகே தான். நான் என்ன சொல்றேன், நான் இவ்வளவு நேரம் தப்புக்கா ஸ்டோரியில நம்பர் போடுறது ஓகே, அதோட விட்டுருங்க. அதுக்கு மன்னிப்பு கேக்குறேன். ஓகே, விமன் சப்போர்ட் விமன் சொல்லி உங்களை செல்ஃப் டாக் பண்ணிக்கிற நீங்க ஊர்காக்காரி, ஆற விட்டா கீரை விட்டா அப்படின்னு அவங்க செய்யக்கூடிய தொழிலை டீகிரேட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதே உங்களையோ மத்தவங்க வேற யாரோ உங்களை வந்து சேலை விக்கிறவள் தான் இவ சொன்னா உங்களுக்கு எப்படி அது காயப்படுத்தும்? மேம் நான் என்ன சொல்றேன்னா, என்னைய பத்தி அவங்க எவ்வளவு கிழிக்கணுமோ கிழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பதிலடி நான் சாஃப்டா சொல்லி பார்த்துட்டேன், நார்மலா சொல்லி பார்த்துட்டேன், லீகலா சொல்லி பார்த்துட்டேன். வேற ஆப்ஷன் இல்ல, ஊருகாகாரின்னு சொல்ல முடியுது. அதனால தான் சொன்னேன். உனக்கு எனக்கு செட் ஆகல, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு பிளாக் பண்ணிட்டு போனாங்கல்ல, அதோட போயிருக்கணும். ஒரு 3 ஆடியோல என்ன திட்டினாங்க, அதை கூட நான் ரிலீஸ் பண்ணல. அதோட போறது விட்டு எதுக்கு இவங்க எனக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறாங்க? இவங்க யாரு எனக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறாங்க? அவங்க உங்க பிசினஸ் பத்தி தானே பேசுனாங்க மேம். அந்த பிசினஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவேர்னஸ் வீடியோ, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஏசி இல்லன்றாங்கல்ல. தண்ணி இருந்தது, அது அவங்க பார்க்காத அவங்களோட தப்பு தானே. அதுக்கு அவங்க இங்க இருக்கணும், அவங்க இங்க இல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க அதத்தானே பதிலா கொடுத்திருக்கணும். இவங்க ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க, பண்ணவங்க அப்படியே போயிட்டாங்க. இங்க வந்திருந்தா தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும், சாப்பாடு இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும், யாரோ ஒரு குழந்தை மயங்கி வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவங்க விட்ட ஒரு ரீல் தான் அது. நீங்க லைன் கட்டி இன்டர்வியூ கேட்டீங்க, கொடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா? ஏன் அந்த லைன் கட்டி இன்டர்வியூ கொடுத்தவங்க நீங்க ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டு இருக்கும்போது உங்க கையில ஒரு இது வச்சிருந்தீங்க? அந்த ஹாஸ்பிடல் டிஸ்சார்ஜ் ஆகி அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு, அப்படியே போனதுதான். கண்டினியூஸா 2 டேஸா உங்க கையில அந்த பேண்டேஜ் பார்க்க முடியுது. ஐயோ இல்ல, இது எனக்கு பாக்கும்போது ஏதோ ஒரு அரசியல்வாதி வந்து நெஞ்சு வலியில அனுதாப ஓட்டு கேக்குற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன இவ்ளோ தூரம் பிரச்சனை பண்ணுது, நாங்க கேள்வி கேக்குறோம். இல்ல மைத்திரி, எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இவ்ளோ தூரம் வந்து இவ்ளோ உங்களை ப்ரூவ் பண்ண இவ்ளோ தூரம் பிரச்சனை சுத்தி வந்துக்கலாம் அந்த மாதிரி அப்படிதான். அதுதான் சொல்றேன், ரொம்ப சுத்திருந்தீங்கன்னா அது ஃபேக்னு தெரிஞ்சிருக்கும். சோ லைட்டா சுத்திட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு வந்தவர் யாருன்னா, நம்ம போன தடவை எக்ஸ்போ போடும்போது அவர்தான் மீடியா டீம். இல்ல முடிச்சுக்கிறாத. இவ்ளோ இதெல்லாம் பண்ணி நாங்க எல்லாம் கேள்வி கேட்கும்போது I am Big Boss 10 contestant ready அப்படின்னு சொல்றீங்க. இல்ல மேம், ஒரு பக்கம் எனக்கு சிரிக்கிறீங்க. இல்ல எனக்கு சிரிப்பா தான் வருது. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது. நான் இவ்வளவு நல்ல விஷயம் பண்ண இவங்க யாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணல. அப்ப பிக் பாஸ் போறதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை எடுத்துட்டீங்களா? அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க, நான் கிரியேட் பண்ணல. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நல்லது பண்ணோம், நல்லது பத்தி யாரும் பேச மாட்டாங்க, எனக்கு கெட்டவங்க எல்லாம் போர்ட்ரேட் பண்ணி எதையே என்ன ஃபேமஸ் பண்ண வச்சாங்கன்னு. எனக்கு மட்டும் இல்ல, என்னைய வச்சு அவங்க எல்லாரும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்ப எனக்கு சிரிப்பு தான் மேம் வந்தது. அதனால தான் சொன்னேன், ஓகே அடுத்த பிக் பாஸ் சீசன் 10 கண்டஸ்டன்ட் ரெடின்னு. நீங்க ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் பர்சனலா அட்வைஸ் பண்றேன், கேமரா ஆஃப் பண்ணாலும் அதை நான் சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். இது போதும் எனக்கு. தேங்க்யூக்கா.